சாதனைகளோடு சரித்திரம் படைத்த கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சகம் பெண். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை இவ்வுலகிற்கு கொண்டு வந்த பெருமைக்குரியவர் திரு கண்ணராஜ், திருமதி லில்லி. இவர்களின் மூத்த மகள். எங்கள் பாசத்திற்குரிய அனைவராலும் செல்லமாக பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பை படித்து தனது பணி பயணத்தை முடித்து இன்று ஒய்யாரமாய் கண்களால் கசிந்துருகி கைகளால் கொண்ட அன்பு கணவர் திரு ஜேம்ஸ் அவர்களின் அன்பு மகன். அந்த இல்லறத்தின் நல்ல அடையாளமாய் பெறப்பட்ட இரு முத்துக்கள் அவர்களின் பாச பிள்ளைகள் குயின்சி அண்ட் இக்குடும்பத்தில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல பாச பேரப்பிள்ளைகள். இத்தகைய அன்பான குடும்பத்திற்கு சொந்தக்காரர் எங்களுடைய ஆண்கள் இனத்தை. அரிது அரிது பெண்ணாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஆசிரியராக பணி செய்வது. உம் தோற்றத்தில் எளிமை, உம் கவிதை கட்டுரைகள் அருமை, உம்மால் உம் குடும்பத்திற்கே பெருமை. ஊக்கத்தில் ஊக்கம் நீர், கவிகளில் விந்தை நீர், கனவுகளில் சிந்தை நீர், நன்றின் காவல் நீர். வண்ணம் பலர் வியக்கும் வண்ணம், சாதனைகள் பல படைத்து புதுமைகள் பல நிகழ்த்தி ஆசிரியரால் மற்றும் தலைமை ஆசிரியராய் பணிபுரிந்து இருந்து மாணவர்கள் மனதில் தாயார் எண்ணிலா நட்சத்திரங்கள் போல பல கொண்டு கடல் சொல்திறன் கொண்டு யாரும் வியக்கும் வண்ணம் தாரும் போற்றும் வண்ணம் பல சாதனைகள் படைத்து பெயர் புகழ் பாறையில் ஒழிக்க இறையருளை தொடர்ந்து உன் வாழ்க்கை பயணம் வாழ்த்தும் உமது அன்பு மருமக்கள் மற்றும் பேரப்பிள்ளைகள். எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம். கடந்த ஒரு மாதமாக வெயிலே இல்லை, கிளைமேட் நன்றாக இருந்தது. வந்து நிற்க முடியவில்லை, கடுமையான வெயில். ஒருவேளை நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் எதிர்ப்பா இன்னும் தெரியவில்லை. இன்று கடுமையான வெயில். இந்த சூழ்நிலையில் நான் என்னுடைய ஞான தந்தையை கலந்து ஆலோசித்தேன். நான் ஒரு சார்ட்ட போய் கேட்டேன், சார் இப்படி ஞானமாவுக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, அப்போ நான் என்ன பேச முடியும் அவங்க வயசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க ஞானமாவை நீங்க அப்படி நினைச்சு பாருங்க. கடந்த காலத்துல நீங்க ஞானமாவோட இப்பெல்லாம் நீங்க அவங்க சொன்ன கருத்துக்கள் அவங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல எனக்கு ஞாபகம் வந்தது ஜனவரி 1ஆம் தேதி தான். ஏன்னா புத்தாண்டு அன்னைக்கு நேரே போனா 2 மரத்தமாக வந்து கிடைக்கும். அதனால கண்டிப்பா இங்க ஞாபகம் வீட்டுக்கு நிறைய போயிடும். அது ஆரம்ப காலத்துல சின்ன வயசுல இருந்து அது ஞாபகம் இருக்கு. அதற்கு பிறகு இப்படி ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா நான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு டூர் ப்ரோக்ராம் இருந்து உடனே நீ டூர் விட்டாங்க, நீ வந்து டூர் புரியாம நீ வா வந்துட்டு அப்படின்னாங்க. உடனே சரி ஞாபகமாக கூப்பிடுறாங்க. உடனே நான் போனேன். அதுக்கும் போது எனக்கு 2 காலத்தை தாத்தாவை கொடுத்துட்டு நீ டூர்ல எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே சரி நம்ம வழக்கமா சொல்றதானே அப்படின்னு நான் காதில் வாங்கிட்டேன். காதில் வாங்கிட்டு இப்போ ஸ்கூலுக்கு முன்னாடி எங்க ஹெச்எம் கூட்டி மீட்டிங் பண்ணாரு. நான் 11th 12th படிப்பேன், நீ டூர்ல எப்படி எப்படிலாம் இருக்கு. அப்போ ஒரு ஆச்சரியம், ஒருத்தங்க புடிங்க நீங்க லைன்ல சொல்லிருப்பாங்களா ஒரே லைன் ஒரே லைன் எனக்கு வந்து நான் நினைச்சு பாக்கும்போது ரைட்ங்க பாருங்க விஷயங்கள வந்து எனக்கு வந்து பாப்பா டேய் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அப்படி இருக்க பாருமா. அது நான் வேலைக்கு போகும்போது நான் போய் பார்த்தேன், இப்படி நேரமா நீ வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன பதில், நீ கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போறா,
நிறைய விஷயங்கள் நீ கரெக்டா இருக்கணும். சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது, ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். அது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ஒரு கருத்தை மட்டும் நான் இன்னைக்கு வரைக்கும் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அதுபோல ஒரு எனக்கு ஒரு நல்ல அனுபவம். ஒரு ஸ்கூலுக்கு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு ரிப்போர்ட் கொடுங்க, ப்ரோக்ராம் முடிச்சோடனே ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு இப்படி ரிப்போர்ட்னா எப்படி எழுதணும் அதெல்லாம் தெரியாது. நான் உடனே இங்கே ஞானமாட்ட வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டேன். உடனே ஒரு ரிப்போர்ட்னா எப்படி எழுதணும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உடனே நான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து ஹெட் மாஸ்டர் கொண்டு கொடுத்தேன். ஹெட் மாஸ்டர் ரொம்ப பாராட்டினார். ஒரு ரிப்போர்ட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நீ எப்படி இருந்தாலும் ஏன்ட்ட கேட்டாப்புல, இல்லை நான் எங்கள் ஞானமாட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் வந்து வழிகாட்டியே. ஒரு வாட்ஸ்அப்ல கூட ஏதாவது ஒரு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குமா இல்லையா முதல்ல அனுப்பிவிடுவேன். இதை கொஞ்சம் கரெக்ஷன் பாருங்க. இதை தொடர்ந்து நண்பர் விஜயகுமார் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். ஏமா ஏமா ஒருத்தங்க பிடிங்க, மீதி எல்லாரும் ஒரே லைனா நில்லுங்க. சின்ன பிள்ளைங்க கீழே உட்காருங்க. சின்ன பிள்ளைங்க பசங்களாம் வெளியே சரி போயிட்டாங்க. வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை ரீட் தம்பிங்க பாரு, வெளியே வாடாடி. Respected teacher, sir, இங்க பாருங்க. Mr. Pangras, I received your invitation for the retirement function. Okay. Thanks. I have already decided to felicitate you in this function, but I am staying at Tirupuraikundi now. Sorry for my absence. I appreciate your devoted service, not only in teaching, but also in your duties. I will never forget your social service and your helping for the poor. In addition to this, I can't forget your initiative and participation in the class. I always appreciate your outstanding performance in cultural programs. Nobody can make Kavidai as you. So you have a lot of talents. On this valuable day, I appreciate you for your good service. May God bless you and your family with all His grace. St. Anna, St. Francis, please convey my best wishes to our correspondent, teachers, parents, and our valuable students also. Thank you. Congrats, Sir. வெரி குட்மா. திருப்பூர்ல இருக்கு இந்த நிகழ்வு எங்கள் அணியினுடைய இந்த பிரிவு பிரச்சாரம் நிகழ்வு இங்கு நடைபெறுவது சாலச் சிறந்தது. முதலாவதாக ஒன்று அன்னாளின் ஆலயம், அடுத்ததாக எங்கள் பாட்டி அற்புத மரியம்மாள் பிறந்த ஊர், அடுத்ததாக என்னை டப்பால வச்சு கொடுத்துரு. இந்த மாணவர்கள் சிறு வயதுல கொஞ்சம் உள்ள வந்துருங்க பாப்பா சைடுல வயது அவங்க வயது முதிர்ந்த வயதுல தான் எங்க பாட்டியை நாங்க பார்த்தோம். எங்க பாட்டி கூட அதிகமா செலவிட்ட நாட்கள் யாரு இருக்குன்னா எங்க குடும்பத்துல எங்க அண்ணி தான். எங்க பாட்டியை பத்தி பாட்டியுடைய என் தந்தை உட்பட என் அத்தை உட்பட எல்லாத்தையும் எங்க பாட்டி என்னன்னா எங்க உதவி தேவையோ அங்க போயிடுவாங்களாம். என்ன கையில காசு இருக்கோ அதை பிறருக்கு கொடுத்துருவாங்களாம். இதெல்லாம் அந்த பாட்டிகளா இருந்தவங்க உங்க பாட்டி எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப பாட்டியின் குணங்கள் அங்க பிள்ளைகளுக்கு இருக்கான்னு பார்த்தா பெரிய அளவுல இல்ல. பாட்டியின் குணங்கள் பிள்ளைகள்கிட்ட இருக்கா, பேர பிள்ளைகள்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் என்னையும் சேர்த்து சொல்றேன். அப்படி எங்க உறவு அதாவது உறவாடுறதுக்கான அந்த வயதுல நாங்க பண்ணல. அவங்க வயோதிகத்துல தான் நாங்க பார்த்தோம் அவங்கள. எங்க பாட்டியின் பண்புகளை எங்க அண்ணியிடம் இருந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே எல்லாரும் வாழ்த்திட்டீங்க, பேசுறாதீங்கன்ட்டாங்க. நானும் ரொம்ப எங்க அண்ணியை கல்வி ஊத்தலான்னு தான் வந்தேன். ஆனா பேசுறதுக்கு இல்லை. எனக்கு குடும்பமா அப்படித்தான் இருக்கும். எங்க பாட்டியை எல்லாரும் என்ன சொன்னாங்க, கூறு இல்லாதவங்கன்னு சொன்னாங்க. எங்க அண்ணியையும் நாங்க குடும்பத்துல அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்கெல்லாம் வாழ்த்துறை வழங்கும் போது கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம். அதனால எங்க அண்ணிகளுக்கு இன்னொரு சந்தோஷம் கூட, இனி எங்களுடன் பயணிப்பாங்க. எங்களுக்கான நிறைய வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு, ஏன்னா எனக்கு வேப்பங்காட்டுல இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா கிடைக்காது. அதனால வேப்பங்காட்டுல இந்த வாய்ப்பு தந்ததற்கு ரொம்ப நன்றி. எங்க பாட்டியோட ஊர்ல நான் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த, என்னை வளர்த்த ஆசிரியர் செல்வராஜ் ஆசிரியர் பிறந்த மண்ணில் பேசுறதுக்கு இதுக்கு மேல எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. நன்றி, வணக்கம். There is a magic in the
wood and magic in the new. But the trick is to successfully combine the two. Similarly, now we will go through their dance. ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப்பெரும் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆண்டவன் படைச்சா பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா, பாட்டு பாடவா, பாட்டு பேச பறந்து செல்லவா. ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி அன்று வந்ததும் கீதே நிலா என்று வந்ததும் அலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண் ஆட வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓலை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே வசந்த முல்லை போலே வந்து உசுப்பிட்டு உடம்ப ரணகலமாக்கிட்டாங்களா. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்தர் நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்?
தேங்க்ஸ்ப்பா. போட்டுக்கு பாருங்க சார், இங்கே பாருங்க சார், அப்படி சேர்ந்து நின்றுங்க. ரைட், அப்படி இருங்க, ஸ்டடி அப்படி இருங்க சார். நோ டேக், ஸ்டடி அப்படி இருங்க. ரைட், ஓகே. ஒழுங்கா தெரியல, அவன் மூணு தெரியல நீ சைடில் வர சொல்லுங்க. அவனை சைடில் வா. அங்கே பாருங்கடா, கேமரா பாருங்க, இங்கே மேலே பாருங்க. ஸ்டடி ரைட், ஓகே. சரி, ஓகே. பந்தி வாங்க, அவர் ரூபா மாறுங்க. சரி, இங்கே பாருங்கம்மா, தம்பிங்க பாருங்க. ஸ்டடி சரி. நம்ம 10th பசங்க எங்க இருக்காங்க? ஸ்டடி இப்போ நீங்க மட்டும் யூத்தா இருக்கீங்க. அங்க பாருங்க, இந்த பெண்ணை தர இன்னொரு இருக்காங்க. நம்ம அண்ணனுங்கம்மா இங்க பாருமா, இங்க பாருங்க, அப்படி இருங்க. இன்னொரு டேக், தம்பிங்க பாருங்க. ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நாள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத நாள். கொஞ்சம் இது ஓவரா போயிட்டோன்னு கூட நினைச்சிட்டு இருக்கேன். என் சொந்தங்கள், பந்தங்கள், இவருடைய நட்புகள், உறவுகள் அனைவரும் வந்து இவ்வளவு சிறப்பிப்பீர்கள் என்று நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை. ரொம்பவே மிகைப்படுத்தி விட்டார்கள் என்றால் அது மிகையாகாது. போற இடத்துல எல்லாம், வைக்கிற மாசுல எல்லாம் என்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தது எப்பொழுது என்றால், கிட்டத்தட்ட ஜூலை 29 ஆண்டு விழா அன்று ஆரம்பித்தது. இன்று வரை அவர் முடிக்கவில்லை. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 5 மாசம் ஆச்சு. போற கோயில் எல்லாம் டீச்சருக்கு ரிட்டையர்மெண்ட், எல்லாரும் வந்துருங்க. டீச்சருக்கு ஒருத்தரும் மறந்துருக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்நாள்ல இந்த டேட்டை மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப என்னுடைய தாளாளர் தந்தை, அதான் அவர்களால் தான் இத்தனை மிகைப்படுத்தப்பட்டு விட்டது என்பது உண்மை. அல்லது சிறிய அளவில் கூட வைத்திருக்கலாம். ஆனால் தந்தை அவர்கள் மிகவும் உற்சாகப்படுத்தி சிறப்பாக செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறார், என்ன அப்படி திரும்ப திரும்ப பேசி இது இவ்வளவு பெரிய விஷயமாக மாறிவிட்டது. தந்தை அவர்கள் தான் உடனே உண்மையாவே அவங்க தான் தலைமை, எல்லா பொறுப்பையும் அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ பண்ணாங்க. அடுத்தாற் போல் பார்த்தா என் கணவர், அவர் வந்து அவருடைய ஓய்வு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து அவங்க நினைச்ச மாதிரி அமையல. அவங்களுக்கு அது ஒரு பெரிய குறையாவே இருந்தது. உற்றார் உறவினர்களை கூப்பிட முடியல, நண்பர்களை கூப்பிட முடியல, வீட்டில் ஒரு விருந்து வைக்க முடியல, அல்லது ஸ்கூல்ல கூட பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியல. தன் ஆசிரியர்களுக்கு மட்டுமே வைத்திருந்தார்கள். அந்த குறையை என் மூலம் நிறைவேற்றுவது என்று உறுதி பூண்டு விட்டார்கள். நான் சொன்னேன், நான் அவ்வளோலாம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, காசு இல்லை, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு என்னை வாயடைத்து விட்டார்கள். இந்த நிமிடம் வரை என் பக்கத்தில் கூட நிற்கல. அவங்க எப்படி சிறப்பாக செய்ய முடியுமோ, எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது என்னுடைய கணவர். அடுத்து என்னுடைய பணிக்காலத்தையும் நான் சிந்தித்து பார்த்தால் எனக்கு நிறையவே நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தன. பிள்ளைகளோட உறவாட, பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, பெற்றோர்களுக்கு எல்லா வகையிலும் என் கணவர் தான் என்னோடு இருந்தார். அவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் இந்த அளவுக்கு சரி இவ்வளோ டீச்சர்னு என்னை பற்றி இவ்வளோ கொஞ்சம் பெருமையாக சொல்கிறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் அவங்க தான். ஒரு கணவர் வந்து தன் மனைவிக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கவில்லை என்றால் மனைவியால் எதுவும் செய்ய முடியாது. அந்த சுதந்திரத்தை என் கணவர் எனக்கு தந்திருந்தார். இது வரைக்கும் என்கிட்ட கணக்கே கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எவ்வளவு சம்பளம், இவ்வளோ
என்னதான் பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம். அது சரி நீ என்னவும் பண்ணிக்கோ, அது வேஸ்டா போகாது. ஏன்னா நம்ம சுத்தி நடக்கிறது, மற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் அவங்க எல்லாம் அவங்க சந்திக்கும் போது சரி என் மனைவி சரியான பாதையில் தான் செல்கிறாள் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு. அதனால இன்னைக்கு வரைக்கும் எதையும் தட்டி கேட்டதும் இல்லை. அதே போல எனக்கு பிரச்சனைகள், பள்ளி என்றால் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் நன்றி சொல்ல வேண்டியது என் கணவருக்கு. அடுத்து நான் அருள் தந்தை நெல்சன் பால்ராஜ் ஃபாதர் சொன்னாங்க, ஒரு ஹெச்எம் அந்த போஸ்ட் எனக்கு வேண்டான்னு நான் சொன்னதா. உண்மையாவே எவ்வளோ போராடி பார்த்தேன். தூத்துக்குடிக்கு போனேன், கண்காணிப்பாளர் தந்தைகிட்ட போனேன், ஃபாதர் எனக்கு இந்த போஸ்ட் வேண்டாம். ஏமா உங்களை தவிர வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் சீனியர், நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படியும். ஆனால் இங்கே கண்காணிப்பாளர் வந்து வேற ஸ்கூல்ல இருந்துலாம் நிறைய டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் அங்கே ஹெச்எம்மாக போகிறீங்களா வாங்குறீங்களான்லாம் கேட்டாங்க. ஒருத்தருக்கும் சரி வரல. அடுத்து என்ன தாளாளர்கிட்ட போய் ஃபாதர் எனக்கு போஸ்ட் வேண்டவே வேண்டாம், என்னால் தூத்துக்குடிக்கு அங்கே இங்கே அலைய முடியாது, நிறைய பிரச்சனைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன பள்ளிக்கூடம் தான், செலவினங்கள் நிறைய இருக்குது, ரெகக்னேஷன் ரொம்ப காலமாக இல்லை, அதுக்காக நான் போராடணும். ஒரு பெண்ணா என்னால் போராட முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அதனால் வேண்டானே சொன்னேன். ஃபாதர் கையெழுத்து போடு, அப்போ தான் உனக்கு அடுத்த மாதம் சம்பளம். சரி ரைட், கையெழுத்து போட்டேன். ஆனால் நான் பயந்த அளவுக்கு எதுவுமே நடக்கலை. இந்த ஊருக்குள்ள எனக்கு அவ்வளவு சப்போர்ட் கிடைச்சுன்னா கிடைக்கும் நினைக்கவே இல்லை. அவ்வளவு பேரும் எனக்கு தோளோடு தோல் நின்னாங்க. அடுத்து என்னுடைய ஆசிரியர்கள் வந்து எனக்கு உற்சாகப்படுத்தினாங்க, நீங்க போஸ்டை ஒப்புக்கொள்ளுங்க, ஹெச்எம் போஸ்டை ஒப்புக்கொள்ளுங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். இன்னைக்கு வரைக்கும் என்னை எந்த இடத்துலையும் அவங்க தனியா விடவே இல்லை, எந்த பிரச்சனையிலையும் தனியா விடலை. எதுவும் வேலை செய்யணுமா, ஆஃபீஸ் வேலையா, எங்கே போகணுமா, வாங்க, எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கவே இல்லை. எல்லாரும் எனக்கு தோளோடு தோல் நின்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. கிச்சன் தான் இதை செய்யணும் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஆசிரியர்கள், சக ஆசிரியர்களோட ஒரு நல்ல உறவு இருந்தாலும் ஒரு பள்ளியை நான் நிர்வகிக்க முடியும். எந்த ஒரு நிறுவனமாக இருந்தால், ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும், எங்கனாலும் உடன் பணியாளர்கள் நம்மோடு நல்லா இருந்தாதான் நாம் நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கும். அந்த வகையில் 100% என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு தோளோடு தோல் நின்னாங்க. அதில் நான் அவர்களுக்கு அது அவங்க எனக்கு பண்ண அந்த ஒத்துழைப்பு, அந்த இதெல்லாம் நான் எப்படி அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன், அவங்களுக்கு எப்படி பதில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையாகவே அவர்களை பாராட்ட வேண்டும். அடுத்து மூணாவது தாளாளர் தந்தை இப்போ வந்திருக்கிறாங்க. நெல்சன் பால்ராஜ், ரத்தன்ராஜ் ஃபாதர், ஜான் பால் லோபோ ஃபாதர். இந்த 3 பேரும் எனக்கு முழு சுதந்திரத்தை தந்தார்கள். ஏன்னா ஒரு தலைமை ஆசிரியருக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் ஃபாதர்கிட்ட போய் கேட்டு, ஃபாதர் செய்யவா, இது செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டு செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னத்தை செய்ய அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனால் நான் செஞ்சுட்டு தான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன். வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் ஃபாதர் நான் இப்படி செஞ்சுருக்கேன், ஓகே. ஜான் பால் ஃபாதர்லாம் சொல்லவே வேண்டாம், ஓகே அம்மா. எதுக்குமே மறுப்பு சொன்னதே இல்லை. எதுக்கு நீ இப்படி செஞ்ச, ஏன் இப்படி செஞ்ச கேட்டதே இல்லை. நீ செஞ்சால் சரியாக தான் இருக்கும், போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு முதல் சுதந்திரம் கொடுத்தாங்க. அடுத்து இந்த தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கு அடிப்படை ஆதாரம் அப்படின்னு சொன்னால் பங்கராஜ் சார் தான். பங்கராஜ் சார் போட்ட அடித்தளத்தில் அஸ்திவாரத்தில் தான் நான் மேலே வந்தேன். அவ்வளோ ஃபாதர் சார் போகும்போது சொல்ல வேண்டாம். அதாவது ஆஃபீஸுக்குள்ள எத்தனை ரெக்கார்டு வேணுமோ, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அடுத்து ஒரு 3-4 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு போனாங்க. தலைமை ஆசிரியர் லெட்டர் பேடாக இருக்கட்டும், தாளாளர் லெட்டர் பேடாக இருக்கட்டும், அல்லது வரவு செலவு நோட்டாக இருக்கட்டும், புது நோட்டா அப்படி 2-3 வருஷத்துக்கு நான் அதுதான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நான் அடுத்தாப்புல வர்றவங்களுக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா அது அவங்க எனக்கு கொடுத்த அஸ்திவாரம் தான், அவங்க வழிகாட்டுதல் தான். காலைல ஃபோன் பண்ணாங்க, என்னால் வர முடியலம்மா அப்படின்னு ஒரு மெசேஜ் கூட என் மகளுக்கு கொடுத்துருந்தாங்க. என் மக அதை வாஸ்தா. அதனால சாருக்கு நன்றி சொல்லணும். அடுத்து உள்ள நான் தலைமை ஆசிரியர் பொறுப்பு எடுக்கிறேன். அப்போ எனக்கு தண்ணி வசதி இல்லை, கை கழுவுறதுக்கு தண்ணி வசதி இல்லை, பாத்ரூம் அங்கே தண்ணி இல்லை, எல்லாம் வெளியே இருந்து அவங்க கிச்சனில் வேலை செய்கிறவங்க தான் தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க, அதை தான் பயன்படுத்தணும். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. பாத்ரூம் போகிறதுக்கு வெளியிருந்து கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வரோன்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த பாத்ரூம் அந்த வசதியும் நல்லா இல்லை. அப்படின்னு நான் முதல்ல சாயராஜ் சார்கிட்ட தான் போய் கேட்டேன், சார் எனக்கு இதை கொஞ்சம் சரி பண்ணி தந்துருங்க சார், நான் கொஞ்சம் பணம் அப்படின்னு நான் ஒரு 15,000 ரூபா தான் கொடுத்தேன். நான் கொடுத்தேன் சார், 1 மாதம் 1.5 மாதத்தில் அப்படியே செஞ்சு முடிச்சு. இங்கே ஒரு சிண்டெக்ஸ் டேங்க், அங்கே ஒரு சிண்டெக்ஸ்
பீட்டர் அண்ணே இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு செஞ்சு தந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் வந்துச்சு. சரி ரைட், இனிமே நாம மிச்ச காலத்தை இப்படியே ஓட்டிடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துச்சு. எல்லா வகையிலையும் ஊர் மக்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்துச்சு. அதற்காக உள்ளூர் மக்கள் பெரியவர்கள் அவர்களுக்காக எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தாப்புல திரு சுகுமார், அவங்க திருச்சியில் பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, ரொம்ப பெரிய ஆள். அவங்கள கூப்பிட்டுருந்தேன், கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு சாயங்காலம் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். அவங்க வங்கரா சார் இருக்கும்போது அவங்க ஆம்பளை பார்த்தீங்களா, நல்லா சென்னை போயிடுவாங்க, பொள்ளாச்சி போயிடுவாங்க, கோயம்புத்தூர் போயிடுவாங்க, எல்லா இடத்துலையும் வசூலுக்கு போயிடுவாங்க. வசூலுக்கு போய் நல்லா செழிப்பாக காசு வசூல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸ்டேஜில் ஆண்டு அன்னைக்கு பரிசு பொருட்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னால் அப்படி அடுக்கி வச்சிருக்கோம். இதுவும் எனக்கு ஒரு பயம், இவ்வளோத்தையும் நான் எப்படி செய்வேன், நான் எந்த ஊருக்கு போகிறது? ஆனால் நான் எங்கேயுமே போகல, சென்னை போகல, பொள்ளாச்சி போகல, கோயம்புத்தூர் போகல, ஏன் உள்ளூரில் கூட நான் அவ்வளோ அலையலை. ஜஸ்ட் ஃபோன் தான். ஃபோனில் எனக்கு உதவி செஞ்சவங்க சொல்ல வேண்டாம், அவ்வளோ பேர். இந்த சுகுமாரனே எனக்கு அந்த பரிசு பொருட்கள் அவ்வளோதையுமே மொத்தமாக வாங்கி தந்துட்டாங்க. மொத்தமாக வாங்கி தந்தது மட்டும் இல்லை, அங்கே திருச்சியிலேயே நீட்டாக பார்சல் பண்ணி என்கிட்ட லிஸ்ட்டு, ப்ரைஸ் லிஸ்ட்டு கேட்டுருவாங்க. படிப்புக்கு எது, விளையாட்டுக்கு எது, எது முதல் பரிசு, எது ரெண்டாவது பரிசு, எத்தனை என்ன ஏதுன்னு கேட்பாங்க. செப்பரேட்டாக அவங்க பணியாளர்களை வச்சு அழகாக அடுக்கி பார்சல் திருச்செந்தூருக்கு வந்துடும். நான் யாரையாவது அனுப்பி அங்கேருந்து எடுத்து கொடுத்துருவேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? கண்டிப்பாக அதை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. தொடர்ச்சியாக அவங்க இனிமேல் இந்த பள்ளிக்கு கண்டிப்பாக செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு உதயகுமார் அவர்கள், அவங்க எனக்கு நான் அந்த பொறுப்பு பணியேற்று வரும்போது அவங்க தான் எனக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. பிரசிடெண்ட்டுங்கிற முறையில் பள்ளிக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொடர்பு உண்டு. என்னன்னாலும் நான் அங்கே தான் போய் நிற்கணும். ஆனால் நான் அவங்ககிட்ட போய் அங்கே போய் அவங்க வீட்டில் போயோ அவங்க ஆஃபீஸில் போயோ நான் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. ஃபோன் பண்ணி தான் கேட்டிருக்கேன். எல்லா உதவியும் முன்னின்று செய்வாங்க. உடனே பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு சானிட்டரி சர்டிஃபிகேட்லாம் அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் பள்ளிக்கூடம் மறக்காது, உடனே சானிட்டரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்க எங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அடுத்து இப்போ உள்ள விஜயராஜ் அவர்களும் அப்படிதான். டீச்சர் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்னை நீங்கள் வீட்டில் வந்தெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நான் வந்துடுவேன் அப்படிம்பாங்க. எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மேற்கூரைக்கெல்லாம் 50,000 தந்தாங்க. என்னால் தைரியமாக 50,000 கெனடி அண்ணே மகா அமலா முதல்ல 50,000 தந்தா. அவள் தந்த முகூர்த்தம் அடுத்தாப்புல நிறையா அனுப்பிச்சு செஞ்சு முடிச்சோம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பள்ளி மேற்கூரைக்கு பணம் தந்தவங்க எல்லாத்தையும் நான் கொஞ்சம் வேகமாக வாசிடுறேன். திருமதி அமலா, திரு ஆதிலிங்கம் அவர்கள், அவங்க லட்சுமரம் பஞ்சாயத்து பிரசிடென்ட். அவங்க மண்ணு நிறையா, ஒரு லோட 2 லோடு மண், நிறையா செங்கல் எல்லாமே ஃப்ரீயாகவே எங்களுக்கு தந்தாங்க. திரு பனிமலர், திரு வேலூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, திரு திலீபன், திரு சுதாகர் ராஜா, திரு லீனஸ் ராஜன், திரு ராஜ் சென்னை, திரு ஆத்தி அவர்கள் ஈரோடு, திரு அமலதாஸ், திரு உதயராஜா, திருமதி சுமதி சார்லஸ், திரு மைக்கேல் லாய்ட்ஸ் அரசு, திருமதி சத்யமணி, திரு ரஜினிகாந்த் செல்வராஜ், திரு சத்யகுமார், திருமதி ரமணி ஒட்டன் சத்ராம், திரு சகாயராஜா ஆசிரியர், திரு விஜயராஜ் அவர்கள், திரு பாஸ்கர், திரு சூசேராஜ், திரு ரஞ்சித், திரு வினேஷ், திரு மதன், திரு கலைச்செல்வன், திரு ரஜீவ் பிரின்ஸ் ஆரோன், திரு விர்ஜூஸ் ராஜன், திரு இனிகோ ஜோசப், திரு அஜய் இனிகோ, திரு டேவிட், திரு ரெக்ஸ், இவங்கெல்லாம் இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அப்படியும் இன்னும் நிறைய எனக்கு இன்னும் தேவைப்படதான் செய்யுது. 1 லட்சம் கிட்ட ஓவராக கைப்பிடித்து தான் போயிட்டுருக்கு. யாராவது கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்து ஆண்டு விழாவுக்கு உதவி செய்வர்களே நான் கண்டிப்பாக நினைவு வரணும். அதாவது ஒரு ஃபோனுக்கு ஒருத்தர் ஜிபேல ரூபா அனுப்பினா அது எவ்வளவு சிறப்பான விஷயம்னா ரொம்ப அது அவங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல திரு விமலன் இவங்க என்னன்னா எங்களுக்கு அவங்களே ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க்கு செகண்ட் மார்க்கு கொடுத்தவங்களுக்குலாம் ஒரு ஷீல்டு கொடுத்தானே, கப்பு கொடுத்தானே, இப்படி அவங்களே ஃபோன் பண்ணி அவங்களே நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். அப்போ நான் சொன்னேன், சரி கரெக்ட், நான் இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறேன், நீ தொடர்ச்சியாக வருஷந்தோறும் செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு. ஓகே சொல்லியாச்சு. அங்கேருந்து செஞ்சு ராப்பகலாக அந்த வேலையை செஞ்சு பஸ்ஸில் அனுப்பி அப்படி வாங்கி அதை நல்லா செஞ்சான். திரு விமலன், திருமதி எஸ்தர் கிருபா, திரு வில்ஜூஸ் ராஜன், திரு சதீஷ் மருக்கலாங்குளம், திரு பிளஸ்ஸிங் ராபின்சன், திரு ஃபெர்டின் கேப்ரியல், திரு நிஷாந்த் சண்முகபுரம், திரு ஆண்டன் ஜேம்ஸ், திரு ஜோசப் அமலதாஸ், திரு ஜெயம் ஆத்திக்காடு, திரு சாமுவேல்ராஜ், திரு மரிய செல்வி அவர்கள், திரு சொக்கலிங்கம் அவர்கள், திரு முத்துலிங்கம், திரு ஜென்சி வளன்,
திரு பிரின்ஸ், செல்வி ஆக்னஸ் சாந்தி, திருமதி சகாய கமலி குயின்சி, திரு அபி விஜய் சிங், திரு ஜெயசிங், திருமதி பிரியா, திரு இருதய நிஷாந்த், திரு திரிபன், திரு அஜய் பாக்கியராஜ், திரு விஜய் பாக்கியராஜ், திருமதி எஸ்தர் ஜபசீலா, திரு அற்புதராஜ், திரு கவியரசு, திரு மகேஸ்வரன், திரு சுதாகர் ராஜன், திரு ரஜினி செல்வராஜ், திரு ஆண்ட்ரூஸ் ரோஸ்லின், திரு சூசை மிக்கேல், திரு ஆசீர்வாதராஜ், திரு பொன்ராஜ், திரு ஜவஹர், திரு பஞ்சவர்ணம், திருமதி கிருபா, திரு மைக்கேல் சுந்தர்ராஜ், திரு கென்னடி, திரு ராஜலிங்கம், திரு அருள் பிரகாசம், திருமதி பிரபா சந்தர். இவ்வளோ வரும். இவங்கெல்லாம் வருஷம் இனிமேல் கண்டிப்பாக உதவி செஞ்சுருவாங்க. பங்கராஜ் சார் மாதிரி அலைய வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு இவங்க நம்மகிட்ட இன்னும் சார் டீச்சர் ஃபோன் பண்ணலையே அப்படின்னு முன்னாலே என்கிட்ட மற்றவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிற அளவுக்கு இவங்க என்னை அவ்வளோ உற்சாகப்படுத்தி ரைட் இனி எத்தனை ஆண்டு விழானாலும் நான் சமாளிக்கலாங்கிற தைரியத்தை தந்தவங்க இவங்க. அடுத்து அவர்கள் இன்றைக்கி வந்தாங்க. அவங்க ஒரு போரே போட்டு கொடுத்துட்டாங்க. போர்வெல் பள்ளிக்கூடத்துக்கு அது ரொம்ப அவசியம். வெளியிருந்து எங்களுக்கு தண்ணி வசதியெல்லாம் திரு உதயகுமார் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் செஞ்சு தந்தாங்க. இந்த பக்கம் தெருக்குழாயிலேருந்தும் கனெக்ஷன் தந்தாங்க, அந்த பக்கம் தெருக்குழாயிலேருந்தும் கனெக்ஷன் தந்தாங்க. ஆனால் அது ரெண்டும் ரிப்பேருங்கிற பட்சத்தில் எனக்கு இது இப்போ ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா தண்ணி ஒரு 100 பிள்ளைகளுக்கு தண்ணி வேணும்னா கஷ்டம் தானே, பாத்ரூம் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதனால் அது அவங்க செஞ்சு தந்தது ரொம்ப உபயோகமாக இருந்தது. அவர்களுக்கு நன்றி. அடுத்து பணிக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் பங்கராஜ் சாரை ரொம்ப பாராட்டணும். அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அளவே கிடையாது. எங்கேயாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் தான் போய் வேலையை பார்க்கணும், எங்கேயாவது ஒரு ஜெராக்ஸ் கடையில் தான் இவ்வளோத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். வர்றது 10 மணிக்கு வருவாங்க. டீச்சர் எனக்கு ஜெராக்ஸ் கடை திறக்கிற நேரம் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் சென்டர் திறக்க நேரம் ஆயிடுச்சு. இப்படி ஏகப்பட்ட கஷ்டம். அது அவங்களால மட்டும்தான் அந்த கஷ்டப்பட முடியும். நம்ம இது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது எங்கள் ஊர் ராஜண்ணே தெரியும், முந்தி கடை வச்சுருந்தாங்க. அந்த அண்ணே மகன் வில்சன், அவன் இங்கே உள்ள பழைய மாணவன், அவன் யூஎஸில் இருக்கிறான். அவன் எனக்கு ஒரு லேப்டாப்பும் ஒரு பிரிண்டரும் வாங்கி தந்தான். எவ்வளோ பிரயோஜனமாயிட்டு. இத்தனையோ மெயில் வரும். இப்போல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பள்ளி கல்வித்துறையிலேருந்து அவ்வளோ ஆன்லைன் தான். இதை போய் நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நான் உட்காந்தேன்னா அங்கே அந்த கம்ப்யூட்டர் சென்டர் 4-5 பேர் வரிசையில் இருப்பாங்க. இந்த வரிசைக்கு பின்னால் தான் நான் இருக்கணும். அது அவ்வளோதான், ஒரு நாள் அங்கே வேஸ்ட் ஆகிடும். இங்கே அவ்வளோ எனக்கு உள்ளே வந்துட்டு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு நெட்டு நாங்கள் போட்டோம். ஆக எல்லா வேலையும் எனக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இந்த வகையில் பங்கராஜ் சார் என்கிட்ட கொஞ்சம் பொறாம கூட படுவாங்க. சார் டீச்சர் உங்களுக்கு ஒரு அலைச்சல் இல்லை, எல்லாம் உள்ளேயே பண்ணுறீங்க, எல்லாம் அவ்வளோ வசதி வந்துட்டு. ரெண்டாவது அதுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஸ்டாலின் சார், ஜோனி சார் 2 பேருக்கும் அவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லாம் தெரியும். அவங்க புண்ணியத்தில் நானும் நிறையா படிச்சுக்கிட்டேன், அது வேறு விஷயம். அடுத்து இப்படி வில்சன் செய்த உதவி இன்றைக்கு வரைக்கும் பேர் சொல்லிகிட்டு இருக்கு. அவனுக்கு நம்மளுடைய நன்றியை செலுத்திக் கொள்வோம். அடுத்து என் மருமகன், தங்கம்னா தங்கம், யாருக்கும் இப்படி கிடைக்காது. என் மருமகன் என் சம்மந்தாரு. நான் என்ன கேட்டாலும் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். சரி அவங்ககிட்ட போய் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க ஒரு பெரிய அந்த மானிட்டரோட பெரிய கம்ப்யூட்டர் இருக்குல்ல, 55,000 ரூபா அந்த கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி தந்தாங்க. 55 இன்ச்சு டிவி ஒன்று வாங்கி தந்தாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு நிறையா பாடம் நாங்கள் அதில் பார்த்துக்கலாம். ரெண்டாவது இந்த பிள்ளைகளுக்குன்னு குழந்தைகள் சிறார் திரைப்படம்னு ஒன்று அனுப்புகிறாங்க. இதை நான் போட்டு காமிக்கணும். நான் அதுக்கு டிவிக்கு எங்கே போவேன்? பழைய ஒரு சின்ன பெட்டி டிவி இருக்குது, அதை என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. அழகாக ஒரு டிவி வாங்கி தந்தாங்க. நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர் அந்த அதுக்குள்ளே கவர்லாம் வாங்கி தந்தாங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கபோர்டு வாங்கி தந்தாங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஓடிட்டுருக்கு. பிள்ளைகளுக்கு எதுனாலும் அதில் போட்டு காமிச்சிடுவோம். அதில் எங்கள் மருமகன் வாங்கி தந்தது ரொம்ப சிறப்பு. எங்கள் மருமகனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து என்னுடைய மகளுடைய நண்பர்கள், இப்போ பழைய மாணவர்கள் செய்கிறாங்க, இந்த ஊரில் உள்ள பெரியவங்க செய்கிறாங்க, என்னுடைய சுற்றுவட்டாரம் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா ஓகே. என் மகளுடைய நண்பர்கள், அது ஒரு வட்டாரம், பெரிய வட்டாரம், ஆண்களும் பெண்களுமாக ஒரு பெரிய குரூப் இருக்குது. அவள் பணி செய்த இடத்துல, ஹெச்சிஎல்லில் பணி செய்த இடத்துல உள்ள நண்பர்களாகட்டும், அவளோடு படித்தவர்களாகட்டும், நான் என் மகிட்ட சொல்வேன், என் பாப்பா இவ்வளோ செலவு இருக்குது பாப்பா, எனக்கு எப்படி சமாளிக்கன்னு தெரில, உடனே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லட்டாமா அப்படின்பா. நீங்கள் மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு தந்துடுங்க, நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். அவ்வளோ வரும். இது வரைக்கும் இந்த கூரை போடுறதுக்கு முதற்கொண்டு அவங்க உதவி செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். மகளோடைய ஃப்ரெண்ட்ஸு செய்யணும்னா அந்த பிள்ளைகளையும் கண்டிப்பாக நான் பாராட்டணும், அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். அடுத்து என்னுடைய அண்ணி, எங்கள் வீட்டுக்காரரோட அக்கா மருமகன், அவங்க சேலத்தில் இருக்காங்க. அவங்க வருஷம் அத்தனை பிள்ளைகளுக்கும் நோட்டு, அவ்வளோ நோட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. நோட்டு பிள்ளைகள் வாங்க வேண்டியதே இல்லை.
அவ்வளோ பேருக்கு நோட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அது 15,000 20,000 வரும். ரெகுலராக செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னும் செய்வாங்க. அவங்களுக்கும் நம்முடைய நன்றியை கண்டிப்பாக சொல்லணும். அடுத்து வேற யாருக்கெல்லாம் சொல்லணும் தெரியல, ஆனால் நான் நன்றி சொல்லணும்னா வார்த்தைகளும் பத்தாது, இந்த நோட்டும் பத்தாது. அவ்வளோ உதவிகள் எனக்கு. அதனால தான் இவ்வளோ வரையும் கூப்பிடணுங்கிற மனப்பான்மை எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இத்தனை பேர் உதவி செஞ்சாங்க. அதாவது பிள்ளைகள் கபடி மேட்ச்சுக்கு போகிறாங்க. கபடி மேட்ச்சுக்கு சொல்லிக் கொடுக்குற பிடி வாத்தியார் எங்களுக்கு கிடையாது. வாலண்டியர்ஸ் நம்ம ஊரில் கண்ணே வந்தான், ராபின் வந்தான், அடுத்து செல்வின் வந்தான். வந்து இந்த பிள்ளைகளுக்கு வார்ம் அப் கொடுக்குறதும், கபடி மேட்ச்சில் கோச்சிங் கொடுக்குறதும், கடைசியில் எங்கள் பிள்ளைகள் மாவட்ட அளவில் பெரிய ஆளாக வர்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இன்னும் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது. இப்பவும் 2 நாளைக்கு ஒருக்கா வார்ம் அப் கொடுத்துட்டு தான் போகிறாங்க. அப்போ இந்த உதவியெல்லாம் எப்படி வருதுன்னா, ஒருவேளை கடவுள் தான் அப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்து பார்த்து அனுப்புகிறாரோ என்னவோ. அவங்களுக்கும் நான் என்னுடைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கடுத்து என்னுடைய உடன்பணியாளர்கள், அவங்களும் ஒவ்வொருத்தரையும் பற்றி தனித்தனியாக சொல்லணும். ஸ்டாலின் ஆசிரியர் அவர்கள் 2015 வந்தாங்க. ரொம்ப சின்ன பையன். அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பிள்ளைகளை என்எம்எம்எஸ் ட்ரெஸ்ட்டு, அந்த விளையாட்டில் கோச்சிங் கொடுக்குறது, அப்படி எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாங்க. ஸ்கூலில் வந்தேன்னா அவங்க யாரும் தனியாக சும்மாலாம் பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு கிளாஸில் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருத்தமான ஆள் அவங்க. அதுக்கடுத்து ஜோனி ஆசிரியர் எனக்கு தம்பி மாதிரி. ரொம்ப ஆன்லைன் வேலைகள் அத்தனையும் அத்துப்படி. ஏன்னா அவர் அந்த படிக்கலாம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் படிச்சிருக்காங்க போல. அதனால எல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பு எதுனாலும், அடுத்து அவசரத்துக்கு தூத்துக்குடி போகிறது, எங்கே எல்லா வகையிலும் எனக்கு உதவி செஞ்சாங்க. டீச்சருங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க மாட்டாங்க, நல்லா வேலை செஞ்சாங்க. அதுக்கடுத்து திருமதி ஜெசிந்தா ராணி. இவங்க தான் பள்ளியின் என்ன சொல்லலாம், பள்ளி காம்பவுண்டு முழுசுக்கும் ஒழுக்கத்தை பார்க்குறவங்க. அவங்க தான். அவங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். என்ன பிரச்சனையாகட்டும் அனுப்பிடுவேன். ஜெசிந்தா ராணி டீச்சர்கிட்ட கூப்பிட்டு போமா, உடனே அவங்க தான். அவங்களுக்கு தான் அந்த ஞானம் இருக்கும். அக்கு வேற ஆடி வேற உள்ளே இறங்கிடுவாங்க. நான்லாம் மேலோட்டமாக தான் அந்த காரணத்தை கண்டுபிடிப்பேன். இது யார் தப்பு, இந்த பையன் தப்பா, அந்த பையன் தப்பா, என்ன ஏது கஷ்டம். டீச்சர் தான் வேருக்கு போயிடுவாங்க. வேரில் போய் நான் தலையாட்டிகிட்டே இருக்கா. வேருக்கு போய் இதுக்கு காரணம் இந்த காரணம் தான், இதுதான் பிரச்சனை, இதுக்கு தீர்வும் இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்போ இது அதாவது இந்த மாதிரி ஸ்கூலில் ஒரு 2 பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரு தலைமை ஆசிரியர் தான் அதை டீல் பண்ணணும். அந்த ஞானம் எனக்கு சுத்தமாக கிடையாது. அது என்னன்னு எனக்கு தெரியல. உடனே அவங்ககிட்ட அனுப்பி விடுறேன். அந்த அளவுக்கு பிள்ளைகள் அவங்க ஃப்ரீயாக இருந்தால் பேசுறதுக்கு வருவாங்க. அவங்க கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, என்னை பேச விட மாட்டாங்க. சரி டீச்சர் நீங்கள் போங்க, நான் பார்க்கணும். என்னை பக்கத்தில் அண்டை விட மாட்டாங்க. யாருனாலுமே அப்படிதான். மேக்ஸில் அவங்க கில்லாடி, நல்ல ரிசல்ட், சூப்பர் ரிசல்ட் தருவாங்க. சோஷியல்லையும் அது மாதிரி தான். அவங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக நான் அவங்களெல்லாம், அதாவது என் வாழ்நாளில் அவங்களெல்லாம் மறக்கவே மாட்டேன். கடவுளை அவங்க நல்லா வைக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுவேன். அந்த அளவுக்கு அவங்க எனக்கு பள்ளி அகடாமிக் சைடில் அவங்க அவ்வளோ உதவியாக இருந்தாங்க. அடுத்து ராஜேஸ்வரி டீச்சர், திருமதி ராஜேஸ்வரி டீச்சரும் திருமதி ரகுராணியும் உள்ளூரில் எங்களுக்கு இல்லைனாலே ரொம்ப கஷ்டம். இவங்க 2 பேரும் உள்ளூரில் இருக்காங்க. பகலாக பிள்ளைகளுக்கு பரிச்சை நேரம் 9 மணி வரைக்கும். அது யாருக்கு நடத்துவா, எந்த ஸ்கூலில் நடக்கும், 9 மணி வரைக்கும் இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறது. இதில் எங்கள் சுற்றி உள்ள ஊர் மக்கள் அவங்க அதோட நம்ம ரொம்ப சப்போர்ட். காப்பி போடணும்னா காப்பி போட்டு தந்துடுவாங்க, ஏதாவது பண்ட மலகாரம் பயிரை வச்சு தரேன்னா தந்துடுவாங்க. இதில் எந்த பள்ளிகள் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களே இங்கே வந்து பெரிய சட்டி வச்சு சமையல் பண்ணி சாம்பாரை கூட்டு எங்கள் சமையலாளர்கள் அதுக்கு நல்ல உதவி செய்வாங்க. அந்த மாதிரிலாம் அதாவது நான் மீட்டிங் போகிற இடத்துல சொல்லுவேன், இப்படிலாம் ஊர் இருக்கா, இப்படிலாம் பள்ளிக்கூடத்துக்கு உதவி கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் உண்மையாகவே. அதாவது எனக்கு என்னுடைய தலைமை ஆசிரியர் பொறுப்பு ஏற்கும் முன்னும் ஏற்கும் பொழுதும் ஏற்ற பிறகும் எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்லாம் கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து பங்கில் இருக்கிற மற்ற ஆசிரியர் பெருமக்கள் உண்மையாகவே அவர்கள்லாம் எல்லா வகையிலையும் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா சார் ஃபோன் பண்ணுவாங்க, சாய்ராஜ் சார் ஃபோன் பண்ணாங்க, டீச்சர் அன்கிளீன் ஸ்காலர்ஷிப்பு டேட்டு வரப்போகுது, நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இங்கே ஹைஸ்கூலுக்கு வந்து நிறைய பொறுப்புகள் மறந்துடும். சார் சொன்ன பிறகு தான் சார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வருவாங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து மீதி எவ்வளோ வேலை செய்கிறதுக்கு அவங்க எனக்கு பங்கில் உள்ள எல்லா ஆசிரியர்களுமே என்னோடு மிகவும் ஒத்துழைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்து பெற்றோர்கள், அதாவது சொல்லுவாங்க பிள்ளைகள் பார்க்குறதுக்கு நாங்கள் மே மாதம் போகும்போது
எனக்கு கொஞ்சம் அலையிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ வெயில் நேரம் பார்த்தீங்களா, அலையிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ பிள்ளை இங்கே 2 பிள்ளைகள் இருக்குது, இங்கே 2 பிள்ளைகள் இருக்குது, பார்க்க வாங்க டீச்சர்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது சார் டீச்சர் நான் உங்களுக்கு சார் அனுப்புகிறேன், ஜோனி சாரையும் ஸ்டாலின் சாரையும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, டீச்சர் நீங்கள் தான் வருவீங்க, நீங்கள் வந்தால் தான் வருவாங்க அப்படின்பாங்க. இது எனக்கு பெற்றோர்கள் கொடுத்த சிறப்பு. பெற்றோர்கள் என்னை அவ்வளோ நம்பினாங்க. டீச்சர் வந்தால் எனக்கு மறு வார்த்தையே பேச மாட்டாங்க. பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த அந்த பெருமைக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். என்றைக்கும் நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். அடுத்து என்னுடைய நண்பர்கள், அதாவது ஸ்கூல்லேருந்து உள்ளவங்கள்லாம் அவங்களும் எனக்கு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சாங்க. அடுத்து பக்கத்து பள்ளி ஆசிரியர்கள், செல்வகுமார் சார் ஆகட்டும், சுப்லட்சுமி டீச்சர் ஆகட்டும், அழகுமணி டீச்சராக இருக்கட்டும், என்னன்னாலும் உடனே உதவி செய்வாங்க. ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா எனக்கு சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த சப்போர்ட்லாம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ரைவல். அவங்களோட நம்ம நிறைய மார்க் எடுக்கணும்னு நாங்கள் நினைப்போம், எங்களோட அவங்க நிறைய மார்க் எடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இப்படி போட்டி உள்ள ஒரு சூழ்நிலை கூட அவங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக அவ்வளோ உதவியாக இருந்தாங்க. விஜயராஜ் அவர்கள் வர்றாங்க, ரஜினி சொல்ல நிறைய பேருக்கு நான் எப்போ சொன்னேன்னா ஆண்டு விழா டைமில் டீட்டெயிலாக சொன்னேன். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி ஃபங்க்ஷனில் இவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும். அதனால் நிறைய பேருக்கு அப்போ நன்றி சொன்னேன். என்னுடைய இந்த விழா சிறக்கிறதுக்கு முழுவதுமாக எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய உறவுகள், என் உடன்பிறப்புகள், எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க, என்னுடைய சித்தி பிள்ளைகள், மருமகமார்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பு செஞ்சுருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அடுத்து நான் ஒரு முக்கியமான 2 பேருக்கு பரிசு கொடுக்க நான் விரும்புகிறேன். அவங்க 2 பேரும் கண்டிப்பாக மேலே வரணும். திருமதி ராஜேஸ்வரி அவர்கள், திரு ரகுராணி ஆசிரியர் அவர்கள் மேலே தான் வரணும் டீச்சர், கண்டிப்பாக. அங்கே பாருங்க, அப்படி இன்னொரு டேக். சரி, டீச்சருங்க பாருங்க. சரி, ஓகே, சூப்பர். நான் ஏன் இவங்க 2 பேருக்கும் நான் சிறப்பாக அப்படி செய்யறேன்னா, அவங்க வாங்கினது மாதம் 5000 தான். உங்களுக்கு தெரியும் மற்ற ஆசிரியர்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம் இருக்கும். இந்த 5000த்துக்கு அவங்க இவ்வளோ உழைக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக 9 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு போயிடலாம். அவங்கள நாங்கள் தட்டி கேட்கவே முடியாது, செய்யின்னு சொல்லவே முடியாது, சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. அவங்க அவ்வளோ செஞ்சாங்க பள்ளிக்கூடத்துக்கு. எங்கள் ரிசல்ட்டு நான் 20-25 வருஷமாக நாங்கள் சென்டம் ரிசல்ட் வாங்குறோன்னா இவங்க 2 பேரும் எங்களுக்கு தூண் மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, இன்னும் உதவி செய்வாங்க. அவங்களுக்கும் நன்றி. இது எல்லா மக்களுக்கும் வந்து நான் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து கேட்ட ஞான பிள்ளை எல்லாருக்கும் எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்திருந்தாங்க, அவ்வளோ வந்திருந்தாங்க. நான் கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, கூப்பிடாதவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. எங்கள் பிரசிடென்ட் நான் அப்போதே உங்களை பற்றி சொல்லிட்டேன், எனக்கு நீங்கள் எவ்வளோ உதவி செய்கிறீங்க அப்படிங்கிறத. அவங்களுக்கு நன்றி. கொஞ்சம் லேஸ் முன்னாடி வந்துருங்க. சார் அண்ணா அப்படியே பிடிங்க, முன்னாடி பிடிங்க. ரைட்டு. சரி, இங்கே பாருங்க அண்ணா, இங்கே பாருங்க. சரி, ஓகே. சரி, அப்படி இங்கே பாருங்க. அப்படி இருக்குண்ணே. அப்படி இருக்க, வெயிட் பண்ணுங்க. நோ டேக். ரைட், ஓகே. அண்ணா கொஞ்சம் சேர்ந்து வாங்கிட்ட. அங்கே பாருங்க. சரி, ஓகே. இங்கே பாருங்க. ரைட், வாங்க. சரி, எல்லாம் சேர்ந்துருங்க சார், எல்லாம் ஒட்டி வந்துருங்க சார். கொஞ்சம் சேர்ந்தாங்க சார், மறைக்கி கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. அங்கே பாருங்க. ரெடி. லைசன்ஸ் நோட்டிருங்க சார். சரி, அப்படி சைடில் பார்த்துலங்க. சரி, எல்லாருக்கும் பாருங்க. அம்மா வழி சொன்னா வாங்க. நோ டேக்.
ஸ்டடி அப்படி இருங்க. ரைட். இங்க எல்லாரும் இந்த கேமரா பாருங்க, அதுக்கு ஒரு செல்ல பாருங்க. சரியா? இங்க பாருங்க, அப்படி இருங்க. சரி, செல்ல பாருங்க. ஓகே, இல்லைங்க அப்படி சேர்ந்துன்றீங்களா? அப்போ ரைட், சூப்பர். சரி, எல்லாருக்கும் பாருங்க. ஸ்டடி அப்படி இருங்க. சரி, இது எல்லாருக்கும் பாருங்க. ஸ்டடி அப்படி இருங்க. சரி சரி, சூப்பர். கையை குழப்ப சொல்லாதீங்க. அங்கே பாருமா, அப்படி போட்டுங்க பாருங்க. அப்படி இருங்க. வெயிட் அவங்க வரட்டும். சரி, இங்கே பாருங்க ஸ்டடி. ரைட். இங்கே பாருங்க ஸ்டடி அப்படி இருங்க. இங்கே பாருங்க ஸ்டடி. வெயிட் பண்ணுங்க.